நாம் நம் தேவனாகிய கர்த்தரை நியாயமான படியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். இயேசு அன்பாக இருக்கிறார், இயேசு சமாதானமாக இருக்கிறார், இயேசு மனம் உருகுகிறார், இயேசு குணமாக்குறார், இயேசு அற்புதம். இதே கேட்டு 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 சபை என்ன செய்கிறது? இன்னும் அந்த சுவிசேஷ அட்டவணைக்குள்ளே இருக்கிறது. ஆரம்ப காலம் அந்த சுவிசேஷ சத்தியத்தினால்தான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சபையில் நீங்கள் அங்கத்தினால் மாறுகிறீங்க. அதெல்லாம் தெரிந்து தான் உள்ளே வருகிறீங்க. இப்போ அடி விழுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அடி விழுகிறது? உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறது இல்லை. அந்த தண்டுகள் தோல் மீது வைத்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அதுக்குள்ளே என்ன இருக்கிறது? கற்பலகை இருக்கிறது, 10 கட்டளை கொண்ட கற்பலை இருக்கிறது, மன்னா இருக்கிறது, 6 துளிரிட கோல் இருக்கிறது. இது 3ஐயும் சேர்த்து சீத்தி மரத்தினாலே அது பிழை செய்யப்பட்டு பொன்னினால் கீழ் செய்யப்பட்டு அந்த தண்டுகள் நம் தோளில் மீது அமர வேண்டும். அதை சுமக்க